Good evening, sir. Good evening. This Camila. Good evening, sir. Good evening. Okay, good evening, students. Sir. Good Yes, evening. sir. Sir, and எனக்கு PDF ஒன்று அனுப்புறேன்னு சொன்னீங்க சார். கேமிலாவுக்கு நான் அனுப்பலையா? இல்ல சார், எனக்கு வரல. இங்கிலீஷ் மீடியம் தானே? சார். அனுப்புனேனே கேமிலாவுக்கு. எங்கப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்பரை. இல்லை மெசேஜ் ஆயின்னு போடுங்க. மறந்துட்டேனோ. சரி, எல்லாம் ஸ்கூல் போனீங்களா அன்னைக்கு? துவாரகரன். என்ன துவாரகரன்? ஆய் சொன்னீங்களா? ஆமா சார், ஸ்கூல் போனேன். போனீங்களா? 8:30 ஆயிடுச்சு. நான் பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 கிழமைக்கு தான் உங்களுக்கு கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? சரியா? 2 வீக்ஸ் தான். யாரும் நீ புதுசா ஜாயின்ட் ஆகிருக்கா? கேமிலாவுக்கு அனுப்புனேனே. அம்பிட்டி உள்ள கேமிலா தானே? சார். அனுப்புனேனே கேமிலா. சரி திருப்பி போடுறேனே. நீங்க மெசேஜ் எனக்கு போட இருந்துச்சு சார், வேறுன்னு. சரி லாஸ்டா அனுப்பிருந்தீங்க சார், அந்த காட்ட சொல்லி ஸ்கிரீன் ஷாட்ல போடுறீங்களான்னு அர்த்தம் சார். சரி, நான் பிள்ளைக்கு நான் அனுப்பி விடுறேன். ஓகே சார். சட்ல போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலுமா? ஓகே சார். சரி, இங்கிலீஷ் மீடியம் தானே வேணும் நீங்க? சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்னைக்கு என்ன லெப்பை பற்றி தானே படிக்கணும். கணினி ஆய்வுக்கூடம் பாதுகாப்பு பயன்பாடு தானே பிள்ளைகள் படிக்கணும். ஆமா சார். தேஷானி பிரியா. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் கிரேட் 6 வந்திருக்கிறீங்க, ஏன்னா எல்லாம் கிரேட் 6 தானே. இப்போ இதுதான் முதலாவது ஒரு 8 பாடம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பில் படித்த 4 பாடத்தோட எக்ஸ்ட்ரா என்னென்ன பாடம் வந்திருக்கு உங்களுக்கு சொல்லுங்க போங்க. மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, பிடிஎஸ், ஐசிடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாடம் வந்திருக்குன்னா மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் ஸ்டடி பண்ணணும்னா வெரி குட். இப்போ நிறைய பாடம் வந்திருக்கு. நீங்கள் தனியாக படிக்கணும்னா படித்ததோட கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கணும்னா என்ன பிள்ளைக இதை பற்றி ஸ்கூலில் சரி, ஓகே. ரைட், நான் இப்போ கிளாஸ் முடியும் போது அனுப்புகிறேன். யாருக்கு? துவாரா, யார் நம்ம Camellia, sir. கேமிலியா. ஓகே, கேமிலா, ஐ சென்ட் இட். ஓகே. Okay, sir. ரைட். கணினி ஆய்வுக்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தல் போடுங்க. எடிங்க பிள்ளையெல்லாம். இதுதானே ஸ்டார்ட் பண்ணணும் கேமிலா? சார். இந்த பாடம் தானே ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் யூனிட் தானே ஸ்டார்ட் பண்ணணும். சார். எஸ். கேமிலா எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி படிங்க. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் ஸ்டார்ட். நம்ம
யார் யார் கம்ப்யூட்டர் லேப்பை பார்த்துருக்குறீங்க? சார் நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? சார் மஷின் சார் நான் பார்த்திருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ரைட், கம்ப்யூட்டர் லேபு இருங்க, ஒரு வீடியோ காட்டலாம் தான் போனேன். ரைட், நம்ம கம்ப்யூட்டர் லேபுக்கு ஏன் கம்ப்யூட்டர் லேபை வந்து அழகா நீட்டா வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க. ம் அப்படி வச்சு தூசி போகும் சார் கம்ப்யூட்டர்ஸ்ல. தூசி போனா என்ன பிரச்சனை? கம்ப்யூட்டர் தூசி போனாலும் வேலை செய்யாது கம்ப்யூட்டர் சார். அடைஞ்சிரும். உடஞ்சிருமா? வேலை செய்யாது சார். இப்போ வந்து இப்போ நிறைய இடங்கள்ல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு தானே, நீங்க பார்த்துருப்பீங்கன்னா டவுனுக்கு போனா நிறைய இடங்கள்ல கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது கம்ப்யூட்டர் அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? தூசி போகக்கூடாது. அதோட நம்ம ஸ்கூல்ல உள்ள கம்ப்யூட்டர் லேப்பை வந்து வேறையாக தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா எப்படி ஸ்கூல்ல ஒரு 5க்கு மேலே ஒரு 10 15 அப்படி கம்ப்யூட்டர்ஸ் தானே இருக்கும் நம்ம பிள்ளைகள். சரி, அந்த கம்ப்யூட்டர் உள்ளுக்கு போன இப்போ லேப் உள்ளுக்கு போகும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஸ்கூல்ல இருக்குது தானே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது தானே உங்களோட ஸ்கூலில். சட்ட திட்டங்களை கடைப்பிடிக்கணும்னா ஸ்கூல் போகிறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் போகிறது, எப்படி போகணும்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் இருக்குது தானே. அது மாதிரி லேபுக்குள்ளே போகிறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரியா பிள்ளைகள்? யார் யார் இந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் யார் யார் ஸ்கூலில் லேப் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. எனக்கு கேமிலாட கண்டிப்பாக இருக்கு. தேஷாட்ட இருக்கு. வேற அஸ்வினி. ஓகே ரைட், எல்லாம் 2 பாயிண்ட் சொல்லுங்க. லேபுக்குள்ள போகும்போது எப்படி என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லுங்க. ஷூவை கழட்டிட்டு லேப்குள்ள போகணும். ஷுகர் ரிமூவ் பண்ணிட்டு லேபுக்கு ஓகே, ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. கூடாது, குப்பை போடக்கூடாது. குப்பை போடக்கூடாது. உணவு நீர் எல்லாம் கம்ப்யூட்டரை கவனமாக பயன்படுத்தணும். கவனமாக பயன்படுத்தணும். வெரி குட். அது ஒரு மற்றது தண்ணி வெளியே வச்சுட்டு தான் வரணும். ஆமா ஆமா, அதான் சொல்லுங்க. நீர் என்பன கொண்டு போக கூடாது. டிரைவர் சிடி எல்லாத்தையும் பெர்மிஷன் இல்லாம கொண்டு போக கூடாது. ஓகே, வெரி குட். எஸ், வேற எஸ் சொல்லுங்க. குட். வேற வேற பயன்படுத்திய அந்த உபகரணங்களை வந்து ஒழுங்கா நிறுத்தம் செய்யணும். அதாவது ஷட் டவுன் பண்ணா சார், அங்க போயிட்டு கத்தி கொண்டு இருக்க கூடாது. அங்க போய் கத்திக்கிட்டு இருக்க கூடாது. சரி, நீங்க கத்துவீங்களா? டீச்சர் சொல்லுவாங்க கத்த கூடாதுன்னு. டீச்சர் சொல்லுவாங்க. சைலண்ட் கீப் ஷுட் பி கீப். நான் வந்து பிள்ளைகள் கொஞ்சம் அந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் போடுறேன், பாருங்க. அது சரி, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தான் செஞ்சு போடு, அது ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன். சில ஸ்கூலில் கம்ப்யூட்டர் லேப் எவ்வளோ நீட்டாக இருக்கும்னா
விளங்குத பிள்ளைகளுக்கு இந்த பிக்சர் மெஷின் சார் விளங்குது. ரைட் ரைட் ஓகே குட். இன்னும் வீடியோ இருக்கு இங்க பாருங்க. வீடியோ ப்ளே ஆகுது சும்மா நெட்ல உள்ள வீடியோ தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லேப்டாப்ஸை வந்து எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் லேப்பை பற்றி எல்லாம் ஒரு பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பணும். சரியா? ஓகே சார். சரியா, ரைட். எல்லாம் ஒரு பிக்சர்ஸ் அனுப்புனீங்கன்னா போதும் உங்களோட லேப். இப்போ இல்லை என்னது சார்? சார் என்ன சொல்றீங்க சார்? ஒண்ணும் கம்ப்யூட்டர் லேப் புரியல. லேப்டாப் இருக்கு, சாரி கம்ப்யூட்டர் லேப் இருக்கு தானே? ஓ கம்ப்யூட்டர் லேப் பிக்சர்ஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுங்க. ஆ வீடியோவா இல்ல போட்டோவா சார்? பிக்சர் ஃபோட்டோ வீடியோவா போட்டோவா சார்? ஃபோட்டோ அனுப்புங்க. ஆ ஓகே, ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க எனக்கு. சார் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப் சம்பந்தமான பிக்சர்ஸ் இருந்தால் ஒன்று அனுப்புங்க எல்லாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். கேமிலா, யூ கேன் see my image. எஸ் விளங்குதா? எஸ் ஓகே, ரைட் ரைட். கணினி ஆய்வுக்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தணும். சரியா? ஸ்கூலில் லேப் எல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக அந்த பிக்சரை பார்க்கலாம் விளங்கும். ரைட், இதை வாசிங்க. இப்போ மெக்னீஷியாவா யார் பேர் அது? யார் அது? மெனிஷியா வாசிக்க விடுங்க. என்ன மெஜினிஷ், என்ன பேர் அது? எஸ் மெஜிஷியாவா? மெஜிஷா. சரி, தேஷானி பிரியங்கா வாசிங்க பார்ப்போம். கணினி ஆய்வுக்கூடம், இதை வாசிங்க பார்ப்போம். ரீட் இட். நில் அந்த அறிவித்தல்களை வாசித்து விட்டு செல்வோம். சரி, உள்ளே செல்வோம். சார் அந்த சிவப்பு கலர் பெட்டியில உள்ளதை வாசிக்கணுமா? ஓ ஓ எல்லாம் வாசிங்க. ரெட் கலர் பாக்ஸில் உள்ளதெல்லாம் வாசிங்க. சரி சார். உங்கள் புத்தக பையையும் ஏனைய உபகரணங்களையும் வெளியே வைத்து விட்டு வருக. அனுமதியின்றி சிடி, பென் டிரைவ் ஆகியவற்றை கொண்டு வருவ. பாதணிகளை கழற்றிவிட்டு உள்ளே செல்லவும். சரி, ஓகே உள்ளே செல்வோம். இப்போ வந்து பிள்ளைகள் பொதுவாக பார்க்குற இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா பொதுவாக அதெல்லாம் வாசித்து இருப்பீங்களே. எல்லாம் உங்களோட லேப்ல இதெல்லாம் விஷயம் இருக்குமா இல்லையா? எல்லா லேப்லயும் இருக்கும் தானே? இருக்கா பிள்ளைகள்? ஓம் சார். சில லேப்ல மட்டும் பாதனையை கழட்டி விட்டு உள்ளே செல்ல மட்டும் இருக்கும். என்ன பிள்ளைகள்? சார் வீல்ஷான்ட் எல்லாம் இருக்கா? ரைட், இந்த முக்கியமான பாயிண்ட். எங்க கழட்டிட்டு தான். சரி, அடுத்தது வாசிங்க பார்ப்போம். அடுத்தது யாருக்கு வாசிக்க சொல்லுவோம்? ரைட், நான் வாசிக்கிறேன். வணக்கம் பிள்ளைகளே, உங்கள் அனைவரும் கணினி ஆய்வுக்கூடத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். சரியா? அமருங்கள். நீங்கள் இருக்கும் கணினி ஆய்வுக்கூடம் எமது பாடசாலையின் பெருமதிக்கும் ரைட். கணினி ஆய்வுக்கூடம் வந்து பெருமதியான சொத்துன்னையே சொல்லுவாங்க. ஏன் பிள்ளையா வை? கணினி ஆய்வுக்கூடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். முத நீங்க அதை லேப்டாப், ஸ்மார்ட் போர்ட், எஸ், வெரி குட். மல்டிமீடியா. எஸ், வெரி குட். வேற
சாரி. வேற அந்த பிரிண்டர் இருக்கும், மல்டிமீடியா இருக்கும், ஸ்மார்ட் போர்டு இருக்கும்னா பிள்ளைகள் பேரு, டிவி இருக்கும், என்ன பிள்ளைகள், ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஏசி இருக்கும், பெருமதியான சாமான் இருக்கும். அதனால தான் பெருமதி சொத்துன்னுவாங்க. ஓகே ரைட். நீங்க இருக்கு கணனி ஆய்வு சார் பாடசாலை. கம்ப்யூட்டர் மேசை இருக்கு சார். எஸ் எஸ், பெருமதி மிக்க சொத்தா இது. புதிய இடம் தானோ, ஆகவே இக்கண் ஆய்வுகள் அது நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள். கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டர் லேப்ல கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா பிள்ளைகள். ம் ம் ஓம் கணனி ஆய்வுக்கூடத்தில் அதிக எண்ணிக்கையில் கணனிகள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றுக்குரிய பல சாதனங்களும் அவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உதாரணமா அச்சுப்பொறி, பெயிண்டர்ஸ், ஸ்கேனர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். பிள்ளைகள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா விட ம் ம் கணனி ஆய்வுக்கூடத்தில் உள்ள கணினிகளும் ஏனைய எல்லா சாதனங்களும் பெருமதிமிக்கவனாகும். இச்சாதனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அவற்றை திருத்துவதற்கு அல்லது அவற்றை புதிதாக கொள்வன செய்வதற்கு அதிக அளவு பணம் செலவிட நேரிடும். ஆகவே அவற்றை கவனமாக பயன்படுத்தி பாதுகாக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பாகும். என்ன பிள்ளைகள், கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், என்ன கேமிலா, we have to keep very carefully, no? எஸ் சார். ம் ரைட். பிள்ளைங்க எழுதுங்க. கணனி காய்வு கூடத்தை முறையாக கையாளும். எழுதுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன அனுப்பின நோட்ஸ் எல்லாம் வந்துச்சா? கேமிலா வந்துச்சா? கேமிலா எஸ் சார். வந்துட்டா? கொஞ்சம் இருங்க சார் பாக்குறேன். சார் சட்ல போட்டேன். செட்ல ஜூம் இருங்க சட்ல. சார். இருங்க சார் போய் பார்த்துட்டு வரேன். டில்ஷானுக்கு போடல. என்னது சார் சொல்றீங்க? ஒன்றும் புரியல. டில்ஷானுக்கு இல்ல, அந்த இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் கேட்டாங்க. யாரு? கமீலியா. கேமிலியாக்கு மட்டும் அனுப்புனேன். சரியா? கொஞ்சம் இருங்க சார். சட்ல விட்டுருக்கேன். சட் பாசிக்க தெரியும் தானே? சட்ல உள்ளது பார்க்க தெரியும் தானே? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க எழுதுங்க பார்ப்போம். கணனி ஆய்வு கூடத்தை முறையாக கையாள்வோம். போடுங்க, எடிங்க. இப்படி சப்ஹெட்டிங் போட்டு இதை ஃபுல்லாக எழுதுங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக டீப்பாக படிக்க போகிறோம். அதாவது கணனி ஆய்வுகளை முறையாக பாதுகாப்பாகவும் கையாளல், உங்கள் பாதுகாப்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறையும், கணினி மற்றும் ஏனைய சாதனங்களை பாதுகாப்புக்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள். ஓகே, இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகே ஓகே சார். ஓகே லிஷான், விளங்குதா லிஷான்? ஓம் சார். சார் எழுதிட்டேன் சார். சார் இன்னும் இல்லை சார். வெளியிட்டீங்களா பிள்ளைகள் எல்லாம்? சார் எழுதுனீங்களா? இல்லை சார். எழுதுங்க, எழுதிட்டு சொல்லுங்க. சார் நீங்க அனுப்புன அந்த இங்கிலீஷ்ல அனுப்புறேன்னு சொன்னீங்க சார், அது வந்துடல சார் எனக்கு. வந்து இல்லையா? என்ன வந்து இல்லைன்றீங்க? பார்ப்போம். இல்ல சார். கேமிலா அந்த கணினி போட்டோஸ் ரெண்டு அனுப்புனேன் சார். அதுக்கு முதல் அனுப்பியிருக்கேனே, போட்டோ வந்திருக்கு. உங்களோட 2 போட்டோ வந்திருக்கு. சார் உங்களோட ஃபோன் நம்பர் தான் இருக்கு சார்.
திருப்பி அனுப்பவா? ஓகே சார். இது சார். இருங்க, திருப்பி அனுப்பிட்டு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட பாருங்க இப்ப. ஓகே சார். பாருங்க, கேமிலா வந்திருக்காங்க. சார் வந்துருச்சு சார். டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரி. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. எடிட்டிங்ல பிள்ளைகள் உங்கள் பாதுகாப்புன்னு என்ன வரும்? என்ன மீனிங், அர்த்தம் என்ன மீனிங் பண்றீங்க? உங்கள் பாதுகாப்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன அர்த்தம் பிள்ளைகள்? அப்படின்னு என்ன விலையும் கொள்றீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட், சொல்லுங்க அர்ஷனி. உங்கள் பாதுகாப்பாக பின்பற்ற, இப்போ கம்ப்யூட்டர் லேபுக்கு போறீங்க. சரி, யாரு நம்ம அர்ஷனி போச்சு. இப்போ உங்க கம்ப்யூட்டர் எல்லாம் ஆன் பண்ண உங்கள் பாதுகாப்பாக என்ன செய்வீங்க? அந்த கணினி கூடத்துல விளையாடாம இருக்கணும் சார். விளையாடாம என்ன விளையாடுற போறீங்க? சொல்லுங்க. கணினி கூடத்துல ஓடி தெரியக்கூடாது. எப்படியும் ஓடி திரும்ப டீச்சர் அடி போடுவாங்க. ஓட மாட்டீங்கன்னு தெரியும். பாதுகாப்பு. பாஸ்வேர்ட் போட்டுக்கிறதா சார்? பாஸ்வேர்ட் எல்லாம் மின்னல தொடுக்கப்பட்டிருக்கும் கம்பி அந்த சாதனங்களை தொடாம இருக்கணும். வெரி குட். என்ன சார்? பவர். ரைட். அந்த ஆமாம், அந்த எலக்ட்ரிக்கெல்லாம் தொடக்கூடாதுன்னா, கரண்ட் அந்த பவர் வந்து பவர் சுவிட்ச் எல்லாம் அதில் போய் கை வைக்கக்கூடாது. ஈரத்தன்மையோட கை வைக்கக்கூடாது. சரியா பிள்ளையா? ம் ஓகே சார். தும்மும். சரி, நம்ம எங்களை அறியாம இரும்புவோம், தும்முவோம். அப்போ எங்கிற எச்சில் தண்ணி எல்லாம் படும் தானே, கவனமாக இருக்கணும். சரி, ஆங்கி சிஃப். சரி, ஆங்கிலாம் யூஸ் பண்ணணும். என்ன பிள்ளைகள்? மற்றது மெஷின் ஆன் பண்ண ஆஃப் பண்ணும்போது கவனமாக ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும்னா அந்த கேபிளை தொடக்கூடாது. அதெல்லாம் கரண்ட் அடி. அதனால நம்மளோட பாதுகாப்பு. சரியா? அதுதான் ஸ்லீப். ரைட். மற்ற கணினி மற்றும் ஏனைய சாதன பாதுகாப்புக்கு என்ன செய்யணும்? அந்த உணவு நீரெல்லாம் அங்க எடுத்து செல்லக்கூடாது. சரி, அந்த மாதிரி விஷயம். சரி, எழுதுவோமா பிள்ளைகள் நம்ம ஃபுல்லா நோட்ஸா? ஓகே சார். இவங்க ஷார்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் நோட்ஸை கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் எழுதாங்க. சார் எந்திரம். இருங்க துவாரகன், கொஞ்சம் இருங்க. என்னடா? எழுதுங்க பிள்ளைங்க. ஓகே, நான் ஷார்ட் நோட் இங்கிலீஷில் தான் ஷார்ட் நோட்டாக இருக்கு. எழுதுங்க. மின்னுடன் திருக்கப்பட்ட உதவி சாதனங்களை தொடுவை தவிர்க்க வேண்டும். முதலாவது எழுதுங்க. சார் அது தெரிய மாட்டேங்குது சார். தெரிய மாட்டேங்குதா? ஸ்கிரீன் கொஞ்சம் சரி சார். உங்கள் பாதுகாப்பாக சார். ஆமா ஆமா, நாளை எழுதுங்க. வேற வழி இல்லை, எழுதிதான் ஆகும். சரியா? ஷார்ட்டாக தர ஓகே பார்த்தேன். சார். இந்த வடிவா புக்கில் உள்ள மாதிரி எழுதுவோம். வரேன்மா. வரையுது எழுதுங்க. எழுதி 1 2 3 நாள் எழுதுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாள்.
முதலாவது எழுதுங்க பிள்ளைகள். இது ரெண்டாவது எழுதுங்க. இது மூன்றாவது எழுதுங்க பிள்ளைகள். நாலாவது. Welcome to the White House. Lionel Messi. My son said, Dad, you know who's going to be there today? I said, no, I got a lot of things going on. He said, Messi. And I said, really, it's a big fan. எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? ஓகே ஃபைன். ஐயோ எங்கடக்கு ரைட். என்ன எழுதுனீங்க சொல்லுங்க பாப்பா எனக்கு. உங்கள் பாதுகாப்பாக என்னென்ன விஷயம் எழுதுனீங்க சொல்லுங்க பாப்போம். மின்னிடம் துருக்கப்பட்டு கம்பி புதை போன்ற தொடுவதை தவிர்க்கணும்னா, அதாவது டச் பண்ணக்கூடாது. சரியா? அதாவது கரண்ட்ல ஃப்ளக்ல வயர் போனது நம்ம தொடக்கூடாது. சரியா? மற்ற ஆய்வு கொடுத்து வெளியேறும் போது கதவை பற்றி, அதாவது ஓப்பன் பண்ணும் போது மூடும் போது கதவை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா, டோரை பற்றி எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி லாக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும்னா, அவசரம் வந்தால் வெளியே போகிறதுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணனா, ஏதாவது பிரச்சனை வந்தால் ஃபுல்லாக மூடி ஏசி தானே பிள்ளைகள், எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி லாக் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தேர்ட் ஒன் இஸ் ரைட் த ஃபயர். சரி, இந்த ஃபயர் டூலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த டூலை பற்றி. அடுத்து நாலாவது, யார் சொன்ன எனக்கு கெமிலாவா யார் சொன்னாங்க ஓடி ஆடி போடுவதை தவிர்க்க வேண்டும்னா? கெமிலா சொன்னி அரிஷேனி சொன்ன மாதிரி ஓடி ஆடி போடி விளையாடுறது. ஓகே ரைட். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்லாம்? எல்லாம் எழுதிட்டீங்களா? வெரி குட். யாரு யார் எழுதல? துவாரகன் சுருக்கம் எழுதுங்க. துவாரகன் தூங்கிட்டீங்களா? இல்ல சார். எழுதுங்க துவாரகன் சுருக்கம். சரியா துவாரகன் ஃபினிஷா? எஸ் சார். வெரி குட். அடுத்து எழுதுங்க பிள்ளைங்க, சாதனங்களின் பாதுகாப்புக்காக அப்படின்னு தலைப்பு போடுங்க.
எழுதிட்டான் சார். எழுதிட்டீங்களா? ஆம் சார். அதாவது திரவங்களினால் உபகரண சேதம் ஏற்படும் ஆகிய ஆய்வுக்கூடத்தில் எழுதுங்க. ஆய்வுக்கூடத்தில் இதுல இருந்து எழுதுங்க பிள்ளைங்க. ஆய்வுக்கூடத்திற்கு உணவு, நீர், வெள்ள, வேறு திரவ வகைகளை ஆகியவற்றை கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். எழுதுங்க பாப்போம் முதல்ல. எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? ரைட். ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. தூசி இழிவில் அதாவது எழுதுங்க. எழுதுங்க. பாதணியை கழற்றி விட்டு ஆய்வுக்கூடத்தில் பிரவேசிக்க வேண்டும். எழுதுங்க. பாதணியை கழற்றி விட்டு எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா பிள்ளைகள்லாம்? இல்ல சார். இல்லையா? சரி, அர்ஷன் எழுதுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டீங்களா துவாரன்? ஆம் சார், எழுதிட்டேன். okay. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. மூணாவது, சரியான இடத்துல சாதனம் மின் விலை வழங்காது. சரியான டீச்சர் சொல்ல மட்டும் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? டீச்சர் சொல்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும்? கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது. எழுதிட்டேன் சார். சார், எழுதிட்டேன். இதை எழுதுங்க. ஆய்வுக்கூட எல்லா பக்கம் தூசிப்படாம துப்புராக வைத்திருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இது எழுதுங்க பிள்ளைங்க. எழுதிட்டேன் சார். சரி, அடுத்தது புறத்தேக்க சாதனங்கள். புறத்தேக்க சாதனம் கண்ணிணைக்கும் நட்சத்திர சோதனை வைரஸ் ஸ்கேனிங் செய்ய வேண்டும். அடுத்து எழுதுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளையா? ஆம் சார். ரைட். அடுத்து எழுதுங்க. பயன்படுத்திய ஆம் பின்னர் சார். எல்லா உபகரணங்களையும் உந்தவாக நிறுத்த செய்ய வேண்டும். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? அது பயன்படுத்திய உபகரணங்களை உரிய இடங்களில் வைத்தல் வேண்டும். இதே வாசிங்க. சாரி, இதே எழுதுங்க பிள்ளைகள்.
எழுதிட்டேன் கமிலா ஓகேயா? எழுதிட்டேன் சார். என்னென்ன விஷயம் எழுதுனீங்க என்ன சொல்லுங்க பாப்போம். என்னென்ன விஷயம் எழுதுனீங்க சொல்லுங்க பாப்போம் பிள்ளைங்க எனக்கு. அதாவது சாதனங்களின் பாதுகாப்புக்கு என்னென்ன விஷயம் எழுதுனீங்க சொல்லுங்க பாப்போம். வாசிங்க, ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் எனக்கு. திரவங்களினால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் ஆகையால் கூடத்திற்கு உணவு, நீர் அல்லது வேறு திரவ வகைகள் ஆகியவற்றை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். ஆய்வுக்கூடத்தில் உணவு, நீர் அல்லது வேறு சில வகைகள் ஆகியவற்றை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். அதெல்லாம் சரி. அடுத்த பாயிண்ட். தூசியை இழிவதற்கு பாதணியை கழற்றி வைத்துவிட்டு ஆய்வுக்கூடத்தினுள்ளே பிரவேசிக்க வேண்டும். அடுத்தது நீங்க எழுதுனதை வாசிங்க. இந்த ஸ்கிரீனை பார்த்து வாசிக்க வேண்டாம். சரி சார். ஓகே கமிலா, அடுத்தது. சாதனங்களுக்கு எது சார்? இப்போ நீங்க எழுதுனீங்க, என்னென்ன எழுதுனீங்க? சாதனங்களின் பாதுகாப்புக்கு என்னென்ன விஷயம் எழுதுனீங்க? எத்தனை பாயிண்ட் எழுதுனீங்க பிள்ளைங்க? அர்ஷன் எத்தனை பாயிண்ட் எழுதுனீங்க? 7 சார். ஏழையும் வாசிங்க பார்ப்போம். ஒரு ஆள் வாசிங்க. சரி, கமிலாவை வாசிங்க பார்ப்போம். ஏழை மற்றவங்க பாருங்க சரியானு. சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்காதது. ரைட், ஓகே. ஆய்வுக்கூடத்தில் தூசி படாமல் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். ஓகே, குட். புறத்தேக்க சாதனங்களை கணினியுடன் இணைக்கும் போது நச்சு நிற சோதனையை செய்ய வேண்டும். இதுக்கு என்ன, இதை யாராச்சும் விரிவா எனக்கு சொல்ல இயலுமா? கொஞ்சம் விரிவா எனக்கு சொல்ல இயலுமா? புறத்தேக்க சாதனம் கணினி இணைக்கும் போது நச்சுநிற சோதனையை செய்ய, அப்படின்னா என்ன பிள்ளைகள்? யாருக்காச்சும் தெரியுமா என்ன விஷயம்? அதாவது புறத்தேக்க சாதன பிள்ளைகள் நம்ம கம்ப்யூட்டர் லேபுக்கு வந்து கொண்டு போவோம்னா பென் டிரைவ் கொண்டு போவோம், சிடி கொண்டு போவோம், சரியா பிள்ளைகள்? ஸ்கேனர் அதெல்லாம் வந்து வைரஸ் ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம லேப்ல யூஸ் பண்ணணும், விளங்குதா? சிடி, பென் டிரைவ், சரியா? வெப் கேமராஸ், இதெல்லாம் கொஞ்சம் வைரஸ் ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம சிடியை இன்ஸ்டால் பண்ணி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதுதான் மீனிங், சரியா? ஓகே சார். வாசிக்கிறேன் சார். வாசிங்க. பயன்படுத்திய பின் எல்லாம் உகந்தவாறு நிறுத்தி செய்ய வேண்டும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு கணக்காக சிஸ்டமாக ஷட் டவுன் பண்ணணும்னா பிள்ளைங்க எல்லாம் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரணும், யூபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரணும், மற்ற லைட் போட்டிருந்த லைட்டை ஆஃப் பண்ணணும், சரியா? ஃபேன் போட்டிருந்தா ஃபேன் ஆஃப் பண்ணணும், ஏசி போட்டிருந்தா ஏசியை ஆஃப் பண்ணணும், சரியா பிள்ளைங்க? இல்லாட்டி நைட்டுக்கு இப்போ கரண்ட் பவர் கட் ஆச்சுன்னா நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிகிட்டே வந்துடுவோம்னா சில டைம் இப்போ பவர் நைட்டுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு இந்த மெஷின்ஸ் ஹீட் ஆகிருக்கலாம், சில நேரம் ஹீட் கூட வெடிச்சு தீப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் கவனமாக நம்ம ஐடி லேபை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஃபைனல். பயன்படுத்திய உபகரணத்தை உரியவாறு வைத்தல். ஓகே, அதாவது பயன்படுத்திய உபகரணம் உரிய இடங்களை கணக்க வைக்கணும். இப்போ நம்ம அந்த கீபோர்டில் எடுப்போம், மவுஸ் யூஸ் பண்ணுவோம்னா பிள்ளையா, வெப் கேமராலாம் யூஸ் பண்ணோம், அதை எடுத்த எந்தெந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்தந்த இடத்த நம்ம என்ன செய்யணும், வச்சிடணும்னா பிள்ளையா. ஓகே, இன்னைக்கு படித்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா, விளங்கிச்சா? அதாவது ஒரு கம்ப்யூட்டர் லேபுக்கு எப்படி போகணும், அங்கே என்ன விஷயங்களை நான் மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் புரிஞ்சிச்சா பிள்ளைகளுக்கு? எல்லாரும் விளங்கிச்சா? விட எழுத சொன்னா எழுதிடுவீங்களா? ஷுவர் எழுதிருவீங்களா? அர்ஷனி, ரைட், ஓகே. கயானா இப்ப ஜாயிண்ட் ஆச்சு. கயானா ஏன் லேட் ஆயிட்டா? கயானா படிச்ச விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா? அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஆய்வுக்கூடத்தை வந்து
இப்போ பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் ஆய்வுக்கூடத்தை பார்த்துருக்குறீங்க தானே கம்ப்யூட்டர் லேப் இல்லையா? அதுக்குள்ள எப்படி என்னென்ன முறையை பின்பற்றணும், நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், மற்றது அதோட டிவைஸ் அதில் உள்ள சாதனங்கள் எப்படி பாதுகாக்கணும் படித்தோம். சரியா? ம் ஓகே சார். ம் சரி. அடுத்தது யார்? ஜஸ்வின்க்கு விளங்குச்சா? ஜஸ்வின் ம் சரி. பிரியங்கா விளங்குச்சா அன்னைக்கு படிச்சதெல்லாம்? ஆமா சார். நல்ல பிள்ளை. ஓகே குட். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிப்போம் பிள்ளைகள். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு முடிப்போம். ரைட். ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். Thank you, sir. Good night, sir. Bye. Thank you, sir. Good night, sir. Bye, sir. Okay, bye. God bless you.